தெருவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே என்னென்னா கண்டிப்பாக அவங்களோட டான்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ டான்ஸுக்கு அப்படின்னு வந்துட்டுனா பாட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. அண்ட் எனக்கு பர்சனலாக என்னென்னா விஜய் படங்களோட பாடல்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல்ஸை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய தத்துவ பாடல்கள் வந்து விஜய் அவர்கள் கொடுத்துருப்பாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அரசியல் வந்து நிறையா பாடல்கள் அவர் பேசியிருப்பார். மக்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது, மக்களோட நிலை எப்படி இருக்குது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய அரசியலையும் அவர் பேசியிருப்பார். ஸோ இப்போ வந்து விஜய் வந்து தன்னோட அரசியல் என்ட்ரி அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதை வச்சு இந்த கான்டெக்ட்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விஜய் வந்து அரசியல் பேசின பாடல்கள் என்னென்ன அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல திருப்பாச்சி படத்தில் வர்ற நீ எந்த ஊர் நான் எந்த ஊர். ஸோ இது வந்து என்னென்னா முதல்ல ஆரம்பமே என்னென்னா சகோதரத்துவத்தை பற்றி பேசுவோம். என்னென்னா தொப்புள் கொடி உறவா இல்லை கட்சி கொடி உறவா இல்லை அப்படியும் கிடையாது, நம்ம எந்த வகையிலும் உறவு கிடையாது, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லி சகோதரத்துவத்தை சொல்லி தான் அந்த படமே இந்த பாடலே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி அடுத்தடுத்த லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ஒரு பேர் எனக்கு ஒரு பேர், ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா இந்தியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இது மாதிரி நிறைய அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த எல்லாத்தையும் இந்த பாட்டில் வந்து நிறையா வலியுறுத்தி இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பேரரசு விஜய் அவர்களோட காம்போல வந்து அடுத்த படத்துலையுமே இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் இது சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா சிவகாசியில் வர்ற வாடா வாடா தோழா, இதுவுமே என்னென்னா வா வந்து நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக இருக்கும். இதில் வந்து ஒரு லைன் வரும். என்ன அப்படின்னா வானம் மேலே பூமி கீழே இடையில் நாமடா, இதில் யார் மேலே யார் கீழே என்ன கேள்விடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது என்னென்னா உலகத்தில் இருக்கிற பலவிதமான அந்த டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், பலவிதமான அந்த மேல்தட்டு கீழ்த்தட்டு இந்த மாதிரியான ஒரு வேறுபாடாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு அட்ரஸ் பண்ணுற ஒரு பாட்டாக இந்த 2 வரிகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். போக்கிரி படத்தில் வர்ற போக்கிரி பொங்கல், இந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, தாறுமாறு ஹிட்டு, ஒரு பயங்கரமான ஒரு குத்து பாட்டு. பட் இருந்தாலும் இதில் அவ்வளோ அருமையான அரசியல் கருத்துக்களை அவர் சொல்லியிருப்பார். குறிப்பாக என்னென்னா குடிசையை பற்றி பேசியிருப்பார். என்ன அப்படின்னா மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற கட்டுமரம், வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம் அப்படின்ட்டு. அதாவது குடிசையை வந்து இன்றைக்குமே நிறைய பேர் ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த குடிசையில் வாழ்கிறது வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனையான ஒரு வாழ்க்கை அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் அந்த இதுலேயே எம்பசிஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சேரி இல்லா ஊருக்குள்ளே பிறக்க வேணும் பேரப்பிள்ளை, இந்த சாதிய வேற்றுமை வந்து நான் அடுத்து 2 தலைமுறைக்குள்ளேயே நம்ம அதை அழிச்சிட்டு நம்ம பேரப்பிள்ளைகள் வரும்போது சேரி அப்படின்ற ஒன்று தனியாக இருக்கக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி அந்த இதில் பேசியிருப்பார். இதே போக்கிரி பொங்கல் பாட்டில் வந்து இன்னொரு லைன் வரும். என்ன அப்படின்னா தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும். அதாவது அந்த காலத்தில் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படின்னு எந்த ஒரு டாப் ஹீரோ இந்த மாதிரி முன்னின்று இந்த தீண்டாமைக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பார் அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அந்த டைமில் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எடுத்தது வந்து உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ இது மாதிரியான நிறைய கருத்துக்கள் வந்து அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். அதே மாதிரி வில்லு படத்துலையுமே ஒரு இடத்துல சூப்பரான ஒரு விஷயம் வந்திருக்கும். ராமா ராமா வில்ல கேட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு, அதுதான் ஓப்பனிங் டைட்டில் சாங்கு. அதில் வந்து ஒரு லைன் வரும். என்ன அப்படின்னா பள்ளிக்கூட பிள்ளை போல் சாதி பார்க்காம சேர்ந்திருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் வரும். அதே மாதிரி என்னென்னா பாரதியை படித்து புட்டா பெண்களுக்கு வீரம் வரும், கால் மார்க்ஸை நினச்சி புட்டா கண்களுக்குள் நெருப்பு வரும், பெரியாரை மதிச்சு புட்டா பகுத்தறிவு தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்களும் ஃபிலாசபர்ஸும் இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைவர்களோட பெருமைகளும் இந்த பாடல்களில் அவர் ஆட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னா இந்த படம் வந்து 2009 ரிலீஸ் ஆகுது. ஸ்ரீலங்கன் வார் வந்து பீக்கில் இருந்த டைமும் பயங்கர இன்டென்ஸாக போயிட்டு இருக்குது. அப்போது வந்து அவர் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வர்ற இந்த பாட்டில் அவர் குறிப்பாக ஒரு 2 லைன் வரும். என்ன அப்படின்னா ஆண்டவன் வந்து இப்போ என்கிட்ட என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அகதியான மக்களுக்கு அமைதியான வாழ்வு கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் அந்த டைம்லையும் பார்க்கப்படுச்சு. அண்ட் இன்றைக்குமே இது ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். வேட்டைக்காரன் படத்தில் வர்ற நான் அடித்தா தாங்க மாட்டேன், இதுவுமே ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு தான். பட் இதுலேயும் அவர் நிறைய அரசியல் பேசியிருப்பார். குறிப்பாக என்னென்னா உணவு உடை இருப்பிடம் உழவனுக்கும் கிடைக்கணும், அவன் அனுபவித்த மிச்சம் தான் ஆண்டவனுக்கு படைக்கணும், அதே மாதிரி ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டாக மாறணும், தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும். ஸோ இது மாதிரி நிறையா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தவர். அதாவது என்னன்னா மறைமுகமாகவே குட்டி குட்டியாக பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தவர். அடுத்தது நேரடியாக அரசியல்வாதிகளே தாக்கியிருப்பார். என்ன அப்படின்னா வரட்டி தட்டும் செவத்தில் வேட்பாளர் முகமடா, காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமடா,
புல்ல தூங்குது இடுப்பில் பூனை தூங்குது அடுப்பில், நம்ம நாட்டு நடப்பில் யாரும் இதை தடுக்கலை அப்படின்ட்டு. அதாவது காத்திருந்து ஓட்டு போட்டு நாங்கள் எல்லாமே அதாவது நகம் கருத்து போகிற அளவுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். பட் புல்ல தூங்குது இடுப்பில் பூனை தூங்குது அடுப்பில் அப்படின்னா ரொம்ப அந்த குடிசை இது. அந்த குடிசைக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த பாட்டில் டான்ஸும் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த குடிசை வந்து யாருமே இந்த நிலையை யாருமே மாற்றலை. நம்ம நாட்டு நடப்பில் மற்ற பிரச்சனைகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த மக்களோட நிலையை வந்து யாருமே மாற்ற ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டையும் அவர் வந்து அந்த இடத்துல வச்சிருப்பார். புலி படத்தோட டைட்டில் ட்ராக் இதுவுமே ஒரு ஜாலியான பாட்டு தான். இதில் என்ன அப்படி ஒரு கருத்து அரசியல் பேசியிருக்காரு அப்படின்னா, இதில் வந்து அவர் அரசியல் என்ட்ரியை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னென்னா, கத்தி புத்தி ரெண்டும் உண்டடா என் பாசமுள்ள தம்பி நம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழைப்பார். நான் தம்பிகளை வந்து தன்னோட பயணத்தில் வந்து அப்படி அழைப்பார். அதில் வந்து என்னென்னா, கொடுமைகள் அடிப்படவே அடிமையினம் விடுபடவே கிழக்கு வெளுக்க விழிகள் சிவக்க எழுந்து வருகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் முடியும். அதுக்கப்புறம் புலி 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகும். ஸோ அதாவது அந்த புலி புலி அப்படின்னு சொல்லும்போது தானே அவர் சொல்லிக்கிறாரு, இவ்வளோ இந்த ஒரு வெஞ்சன்ஸோட ஒரு புலி நான் வரேன், இந்த மாதிரியான அந்த அடிமையினம் விடுபட கொடுமைகள் அடிப்பட நான் எந்து வரேன், என்னோட பாசமுள்ள தம்பிகளாம் என்னோட வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அழைப்பு மாதிரியாக இது இருக்கும். அதே மாதிரி மாற்றம் வந்து தன்னால் வராது, நீங்களாக தான் மாற்றம் வந்து ஒன்றிருந்து ஆரம்பிக்கணும் தோழா அப்படின்ற மாதிரியான ஒரு லைனும் வரும். அதே மாதிரி இது வந்து அவரோட பல அரசியல் ஹிண்ட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மெர்சல். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் வந்து அப்போ தான் அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ எல்லாமே முடிஞ்சிருந்தது. அதனால இந்த படத்தில் இந்த போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ஆளப்போறான் தமிழன் அப்படின்ற பாட்டாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாகவும் இருந்தது. அண்ட் இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து விஜய் அவர்கள் நேரடியாக கலந்துக்கவும் செஞ்சார். ஒரு சின்ன ஒரு கர்ச்சீஃபை வந்து மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு மாறு வேஷத்தில் அவர் கலந்துக்கிட்டார். இதில் வந்து ஒரு லைன் வரும், என்ன அப்படின்னா, வாயில்லா மாட்டுக்கும் நீதியை அவன் தந்தானே அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் வரும். இது வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு லைனாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த பாட்டில் வர்ற ஒவ்வொரு லைனுமே தமிழோட பெருமையை வந்து அதிகமாக பேசியிருக்கோம், தமிழோட சிறப்பை வந்து ரொம்ப அழகாகவே பேசியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சர்க்கார் படத்தில் வர்ற ஒரு விரல் புரட்சி, விஜய் அவர்களோட கரியர்லேயே அதிகமாக அரசியல் பேசின ஒரு பாட்டு அப்படின்னா அது சர்க்கார் படத்தில் வர்ற இந்த பாட்டுன்னே நம்ம சொல்லிடலாம். பாட்டுக்கு பயங்கரமான இம்பேக்ட் இருந்தது. இது வந்து பயங்கர விமர்சனத்தையுமே பெற்றுச்சு. இது வந்து மக்களை தவறாக லீட் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் விமர்சனத்தை பெற்றுச்சு. பட் இந்த பாடலில் வர்ற வரிகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீதியை கொள்கிறான் மௌனமாய் போகிறோம், ஊமைகள் தேசத்தில் காதையும் மூடினோம், மக்களின் ஆட்சியாம் எங்கு நாம் வாழ்கிறோம், போர்களை தாண்டித்தான் சோற்றையே பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லைன்ஸும் இருக்கும். அதே மாதிரி என்னென்னா, நாம் ஒன்றாய் கேள்விகள் கேட்டாலே அடக்கும் கை இங்கு நடுங்காதோ அப்படின்ற மாதிரியான ஒரு புரட்சிகரமான லைன்ஸும் இந்த இதில் இருக்கும். அதில் என்னென்னா, எல்லாம் ஒன்றா ஒரு யூனிட்டாக வருவோம் அப்படின்ற மாதிரியாக அந்த ஆர்கனைஸ் பண்ணுவோம், ஒன்று கூடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் இந்த இடத்துல அவர் முன் வச்சிருப்பார். அண்ட் எஸ், விஜய் அவர்களோட கரியரில் அந்த ஒரு விரல் புரட்சி, அதாவது அரசியல் கரியரில் ஒரு விரல் புரட்சி பாட்டு வந்து உண்மையாக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக லியோ படத்தில் வர்ற நான் ரெடி. இந்த பாட்டில் என்னங்க அரசியல் என்ட்ரி அப்படின்னு கேட்டேன்னா, இதுதாங்க அனௌன்ஸ்மெண்ட்டு. சொல்ல போனால் நான் ரெடி தான் வரவா, அண்ணே நான் இறங்கி வரவா. அதே மாதிரி என்னென்னா, போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடி அப்படின்றது அவர் ஃபேன்ஸுக்கே சொன்ன மாதிரியான ஒரு பாட்டாக இருக்குது. அண்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 மாதங்கள்லேயே அவர் தன்னோட கட்சியும் அறிவிச்சிருக்கிறாரு. அண்ட் எஸ், பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவு பெறுது. அவர் பேசின அந்த பாடல் அரசியல் உங்களுக்கு பிடிச்சது என்னது அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த இதில் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அது என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் ஒரு பாடலாம் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் ப்ளீஸ் அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.